ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். டிசம்பர் உடனே நமக்கு ஞாபகம் வருவது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான பிறப்பு. இந்த மாதம் முழுவதும் நம்முடைய கர்த்தரின் குணாதிசயங்கள், அதாவது யெகோவா, எலோஹிம், எல்ஷடாய், இவைகள் எல்லாம் ஆண்டவருடைய குணாதிசயங்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரின் நாமம் யெகோவா, அதற்குள் இருக்கும் குணாதிசயங்கள் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அதிசயமானவர், இப்படி பல பெயர்கள் இருக்கிறது. இவைகளை இந்த மாதம் முழுவதும் தியானிக்கப் போகிறோம். கிறிஸ்து என்னவாக, எப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிறார் என்கிறதான காரியங்களை தியானிப்பதன் மூலமாக இந்த வருடம் மகிழ்ச்சியாக கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை அறிக்கை செய்து கொண்டாடுகிற கிறிஸ்மஸாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை, கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாருங்கள், டிசம்பர் முழுவதும் கிறிஸ்துவின் குணாதிசயங்களை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மகிழ்ச்சியான ஆனந்தமான காலை பொழுதிலே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக நம்முடைய ஆண்டவருடைய குணாதிசயங்களை பற்றி நாம் தியானிக்கிற இந்த தியானங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும், ஆவிக்குரிய மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய பலனாகவும் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இன்று எல் ஒலாம், அதனுடைய பொருள் என்ன? ஒலாம் என்று சொன்னால் நித்தியமான, சதா காலங்களிலும், என்றென்றும், இட்டர்னல் என்பதுதான் அதனுடைய பொருள். எல் என்றால் நமக்குத்தான் பரிச்சயமான வார்த்தையாகிவிட்டதே, தேவன் என்பதாகும். நம்முடைய தேவன் நித்தியமான தேவன், சதா காலங்களிலும் உள்ள ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த பதம் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் ஆண்டவரை தொழுது கொண்டான் என்று சொல்லும் பொழுது அது எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21 அதிகாரம் 33 வசனம். ஆபிரகாம் பெயர்செபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். ஆபிரகாம் பீர்ஷெபா என்ன பண்ணாரு? சதா காலங்களிலும் உள்ள ஆண்டவரை அங்கே தொழுது கொண்டார். ஆபிரகாமுடைய அந்த ஜேர்னியில் ரொம்ப நாள் அவர் தங்கியிருந்தது எங்கேன்னு கேட்டிங்கன்னா பேர்ஷெபால தான் தங்கியிருந்தார். அங்கே ஒரு துறவை தோண்டுகிறார், அதாவது வெல், கிணறு. அந்த கிணற்றிலே தண்ணீர் வருகிறது. அந்த பாலைவனத்திலே அற்புதமான ஒரு கிணற்றிலே அந்த தண்ணீரை வைத்து கொண்டு சுவிசேஷம் சொல்லுகிற ஒரு அற்புதமான சுவிசேஷகனாக, ஊழியனாக அந்த இடத்துல இருந்து ஆபிரகாம் சதா காலங்களிலும் உள்ள தேவனை அவர் தொழுது கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஒலாம், த ஹீப்ரு வேர்ட், இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, சதா காலம் என்று சொல்லி சொல்லுகிறோம், நித்தியம் என்று சொல்லி சொல்லுகிறோம், இட்டர்னல். அதனுடைய இன்னொரு பொருள் என்னவென்றால், நம்முடைய ஆண்டவர் காலத்திற்கு அப்பாற்பட்டவர். நம்மெல்லாம் காலத்திற்குள்ள இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் காலத்திற்கு வெளியே அவர் இருக்கிறார். டிசம்பர், ஜான்வரி, காலையில் 8 மணி, இரவு 9 மணி, இதெல்லாம் நம்முடைய ஆண்டவருக்கு பொருந்தாது. நம்ம தான் டைமுக்குள்ளேயும் காலத்திற்குள்ளேயும் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஒலாம், அப்படின்னா காலத்திற்கு வெளியே இருக்கிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். நாம் நம்முடைய ஆண்டவரை, யெகோவா தேவனை, எலோஹிமை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை தொழுது கொண்டு இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவரை போல காலத்திற்கு வெளியே இருப்பதற்கு நம்மை அழைத்து கொண்டு போய்விடுகிறார். சதா காலங்களிலும் உள்ள தேவனை நாம் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அவரை ஆராதிக்கும் பொழுது நாமும் எப்பொழுதுமே சதா காலங்களாய் வாழ கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவரோடு கூட போயிட்டேன்னு சொன்னா டே, நைட், அதற்கப்புறம் காலை, மாலை, ஒரு மாதம், ஒரு வருடம், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. எதுவுமே கிடையவே கிடையாது. நீங்கள் போய் டைம் பார்க்கணும், தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், சாப்பிடணும், கிடையவே கிடையாது. நத்திங் இஸ் தேட். அவரோடு கூட எப்பொழுதும் என்றென்றும் சதா காலங்களிலும் இருந்து கொண்டே இருப்போம்.
எல் ஒலாமை நாம் ஏன் புரிந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால், அவரோடு கூட நாம் இருப்பதற்காக அவரை புரிந்து கொள்ளுகிறோம். சங்கீதக்காரன் மோசே எழுதின ஒரு சங்கீதம் இருக்கிறது. அது 90ஆம் சங்கீதம். அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். இந்த உலகம் இருப்பதற்கு முன்பாக நீரே அனாதியாய். அனாதையாயின்னு படிச்சிடாதீங்க. அனாதைங்கிறது வேற, அனாதி என்பது வேற. அனாதைன்னா ஆர்ஃபன். அனாதி என்று சொல்லும் பொழுது ஒல்லாம், என்னென்றைக்கும் நீ தேவனாய் இருக்கிறீர். ஏசாயனுடைய வார்த்தைகளை கேட்டறலாமா? ஏசாயா 40:28. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறிவாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. இந்த அனாதியாய் இருக்கிற தேவன், சதா காலங்களிலும் உள்ள தேவன், மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்தார். யோவான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. எல் ஒலாம் என்பதைத்தான் அவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் ஊழியம் செய்து பரிசேயர் சதுசேயர்களிடத்தில் பேசும் பொழுது அவர் என்ன தெரியுமா சொன்னார்? யோவான் 8ஆம் அதிகாரம் 58வது வசனத்தில், ஆபிரகாமிற்கு முன்னமே நான் இருக்கிறேன். உங்களுடைய பிதாவாகி ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாய் இருந்தான், கண்டு களிக்கூர்ந்தான். நான் ஆபிரகாமுக்கு முந்தினவன் என்று சொல்லுவதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுகிறார். எங்கே? எதிலே வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1:8 சொல்லுகிறார், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம், யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம், இவைகளின் மூலமாக நாம் என்ன புரிந்திருக்கிறோம் என்று சொன்னால், கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரித்தார், எல் ஒலாமாக அவதரித்திருக்கிறார். எபிரேய நிருபக்காரன்ல நாம் ஒரு விஷயத்தை அற்புதமாய் வாசிக்கிறோமே, இயேசு கிறிஸ்து யார்? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். He is the same yesterday, today and forever. அப்படின்னு என்னது? அதுதான் ஒலாம். காலத்திற்கு அப்பாற்பட்டவராய், சதா காலங்களிலும் உள்ள தேவனாய், நித்திய தேவனாய், நித்திய ராஜனாய் இந்த பூலோகத்தில் கிறிஸ்து அவதரித்தாரே. இன்றைக்கு நாம் இயேசுவை சொல்லும் பொழுது, இயேசுவே நீர் எல் ஒலாம் என்று சொன்னால் அதுதான் சரி. என்றென்றைக்கும் இருக்கிற ஒரு தேவனாக இந்த பூமியில் அவதரித்த கிறிஸ்துவுக்காக நாம் நன்றி சொல்லுவோமா? ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை பொழுதிலே எல் ஒலாம், ஆதியிலே நீர் இருந்தீர், இன்றைக்கு இருக்கிறீர், எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பீர். எங்களை மீட்கும் இரட்சகராக இந்த உலகத்தில் அவதரித்த எல் ஒலாமே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உம்முடைய நாமத்திற்கு கோடான கோடி நன்றிகளை சொல்கிறோம். அல்பாவும் ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர், நித்தியமானவர். அதற்காய் ஸ்தோத்திரம். எல் ஒலாமை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். உம்மிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம்.